டேய் ஏண்டா வந்த? தினமும் அம்மா கையில திங்கிறது ருசி இல்லன்னு அங்க போய் திங்க போனியே, அப்புறம் ஏன் வந்த? சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு அங்கேயே இருந்துட வேண்டியதானே? நான் ஒண்ணு சாப்பிட போல, பாடதான் போனேன். நான் உன்னை விட்டுட்டு என்னைக்குமா சாப்பிட்டுருக்கேன்? எல்லாரும் என் பாட்டை கேட்டு ரசிச்சாங்க, பாராட்டினாங்க, கற்பூரம் எல்லாம் சுத்துறாங்க. அதெல்லாம் நீ பார்க்க வர மாட்டிய. ஊர்ல நடக்கிற எல்லா விசேஷத்துக்கும் எல்லாரும் வராங்க, என் பாட்டை கேக்குறாங்க, ரசிக்கிறாங்க. நீ மட்டும் ஏமா வர மாட்டேங்கிற? காரணத்தை கேட்ட சொல்லவும் மாட்டேங்கிற. எல்லா விசேஷத்துலயும் எல்லாரையும் பாக்குறேன்னா உன்னை மட்டும் அங்க பார்க்காம இருக்கிறது என் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் தெரியுமா? அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் நான் வரக்கூடாதுப்பா. ஏன்? அத பத்தி சொன்னாலும் உனக்கு புரியாதுடா. இப்படி புரியாது புரியாதுன்னு சொல்லிதானே என்ன ஒண்ணும் தெரியாத நான் வளர்த்துட்டேன். ஆமா, இப்ப நான் விளக்கமா சொன்னா உன் மண்டையில ஏறிட போகுது. என் மண்டையில ஒண்ணு ஏற வேணாம், என் வயல் நினைஞ்சா போதும். சோறு போட. நான் அவ்வளவு சொல்லி நீ பெரிய வீட்டுக்கு போனே இல்ல, அங்கேயே போய் சாப்பிடு. அப்படியா? அப்படித்தான். உங்ககிட்ட எப்படி சோறு வாங்குறதுன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு என்ன, சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு அங்க போயிட்டீங்க. நாங்க ஆம்பளைங்க சாப்பாட்டுக்கு என்ன செய்யறது? அட என்ன விடு, இந்த குழந்தை பசியில அழுவுது, அதுக்கு என்ன பண்றது? சீக்கிரம் வந்துடலான்னு தான் போனோம், நேரம் ஆயிடுச்சு. சாப்பிடு. அப்படி வா. வாஷிங் பவுடர் கங்கா 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 கங்கா. சொட்டு நீளம், உன் சிரிப்பே தனி சிரிப்பு, புன் சிரிப்பு. கண்ணசாமி, நீங்க இப்படி எல்லாம் பேசும்போது எனக்கு பயமா இருக்கு. என்ன பயம்? நீங்க யாரு, நான் யாரு? உங்க ஜாதி என்ன, எங்க ஜாதி என்ன? எனக்கு இந்த ஜாதி பத்தி பேசினாலே பிடிக்காது. வெள்ளைக்காரன் காந்திய பார்த்தா சுதந்திரம் கொடுத்தான், ஜாதி பார்த்து கொடுக்கல. துவைக்கிறவங்க எல்லாம் தாழ்ந்த ஜாதி, சமைக்கிறவங்க எல்லாம் உயர்ந்த ஜாதினா எத்தனையோ வீட்டு கொல்லப்புறத்துல முதலாளிக துணி துவைக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஓன் ஜாதியா? பொண்டாட்டிய வேலைக்கு அனுப்பிட்டு புருஷன் வீட்டுல சமைக்கிறான், அவன் எல்லாம் ஏன் ஜாதியா? என்ன பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ரெண்டே ரெண்டு ஜாதி தான், ஒன்னு ஆண் ஜாதி, இன்னொன்னு பெண் ஜாதி. இப்ப நீ என் பொஞ்சாதி, என் பொஞ்சாதி. ஆஹா, என்ன அடக்கம், என்ன அறிவு! நீங்க எங்கேயோ இருக்க வேண்டியவர், இங்க சமயக்காரரா இருக்கீங்க. இங்க நடக்கிற விஷயம் பெரியவருக்கு தெரிஞ்சா இப்பவே இவரை எங்கேயோ அனுப்பிச்சிருவாரு. ஏ துரை, அது என்ன அந்த அண்டாவில் ஒரு ஓரமா கரை? அப்பா, என்ன கூர்மையான பார்வை! இங்க இருந்துகிட்டே அந்த கரையை கண்டுபிடிச்சிட்டீங்களே. உங்க கண்ணுல பார்வை இல்லைங்க, ஜோதியே இருக்கு. எல்லாம் பாருதான், மீதி அதான் தெரியல. வண்டி நிறுத்து, வண்டி நிறுத்து. அட தள்ளியா, எங்கடி போறீங்க? இன்னைக்கு சனிக்கிழமை இல்ல, எல்லா சனி ஞாயிறும் நந்தினி வீட்டுக்கு போய் விளையாட போவோம். அதுக்குதான் வண்டி வந்திருக்கு. அதுக்கு என்ன கூலி கொடுக்குறாங்க? கூலியா? பெரிய வீட்ல இருந்து வண்டி வந்து கூட்டிட்டு போவோம். மத்தியானம் சாப்பாடு கூட அங்கதான். மறுபடியும் சாயங்காலம் வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டுடுவாங்க. யா என்னடி யா, இதுக்கு போய் பெருசா அழுத்திக்கிறீங்களே. சரி, நந்தினி கேட்டதா சொல்லு. நந்தினி வீட்டை விட்டு வெளியே வர மாட்டா. அப்படியே வந்தாலும் கோயில் விசேஷம் இப்படி எங்கயாவது போகணும்னா தான் வெளியே வருவா. அவ மட்டும் இல்ல, பெரிய வீட்டு பொம்பளைங்க அப்படிதான், எப்போவாதான் வெளியே வருவாங்க. அவங்க வரதுக்கு முன்னால ஒரு ஆள் சைக்கிள கொடை பிடிச்சிட்டு வருவான். அவனை பார்த்து வந்தா எல்லா ஆம்பளையும் வீட்டுக்குள்ள ஓடிடுவாங்க, யாரும் வெளியே வர மாட்டாங்க. அப்படியே மீறி அவங்க வெளியில வந்து நந்தினிய பார்த்து அவ அழக ரசிக்கிறவங்களுக்கு ஒரு பக்கம் மீசை இருக்காது, ஒரு பக்கம் புருவம் இருக்காது, பாதி தலை மொட்டை ஆயிடும். தெரியுமா? என்னடி அக்கிரமம், நீ இதெல்லாம் பார்க்கதானே போற? ஏங்கப்பா, எவ்வளவு பெரிய பங்களா! சீ வாடி. எடப்பா, மீசை சரியாடு. ஏங்க, இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி ஒத்த மீசி நீங்க எடுத்துட்டே இருப்பீங்க? நந்தினி அம்மாவுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும். ஆமா, இவ யாரு? என் அத்தை பொண்ணு மீனா. பட்டணத்துல இருந்து நேத்துதான் வந்தா. எப்ப லீவ் விட்டாலும் நம்ம ஊருக்கு வந்துருவா. நந்தினி, எங்களுக்கு வாரத்துல இந்த 2 நாள் தான் போரு. ஏதோ உங்க அண்ணன்களுக்கு பயந்து எங்க அப்பா அம்மா எங்களை இங்க அனுப்புறாங்க, நாங்களும் பயந்து வரோம். நந்தினி, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் வீட்டுக்குள்ளே அடைஞ்சு கிடக்க போற? உங்களுக்கு வேணா இங்க வர பிடிக்காம இருக்கலாம், ஆனா எங்க வீட்லயே இவ்வளவு வசதி இருக்கும்போது நான் ஏன் வெளியே வரணும்? ஏதோ கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்குற கிளி மாதிரி வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறியே, உனக்கு வெறுப்பா இல்ல? எங்களை பாரு, நாங்க ஜாலியா வயல்ல ஓடுவோம், ஆத்துல குளிப்போம், சேத்துல விளையாடுவோம். எங்களுக்கும் பொண்ணுங்கிற கட்டுப்பாடு இருக்கு, அதே நேரத்துல முழு சுதந்திரமும் இருக்கு. இவ்வளவு நேரம் நம்ம பேசினது பிரயோஜனம் இல்லன்னு சிரிப்பிலேயே சொல்லிட்டா. வாடி நம்ம விளையாடலாம். எங்க சமூகம் ரொம்ப அவசரமா புறப்படுறா போல தெரியுது. இன்னைக்கு நம்ம நந்தினிய கோயிலுக்கு கூட்டிட்டு போறேங்க.
கோயிலுக்கா? என் தங்கச்சிக்காக தான் வீட்டுக்குள்ளேயே கோயில் கட்டி வச்சிருக்கனே. ஐயோ, அந்த கோயில் இல்லைங்க, நம்ம குலதெய்வம் இருக்கிற கோயில். நந்தினிக்காக 100 தேங்காய் உடைக்கிறதா பிரார்த்தனை. யோ, கொடக்கார வரையா? பெரிய வீட்டு பொம்பளைங்க எல்லாம் வெளியே வர்றாங்க போல இருக்கு. ஆம்பளைங்க எல்லாம் உள்ள போங்கயா. வரும்பா. அண்ணா அண்ணா அண்ணா, எதுக்கு ஓடுறீங்க? பெரிய வீட்டு பொம்பளைங்களா மேல வந்திருக்காங்க, அதான் ஓடுறோம். என்னது பட்டாசு சத்தம்? நந்தினி அம்மாவுக்கு பிரார்த்தனையா? 100 தேங்காய் உடைக்கிறாங்க. சின்ன தம்பி, அவங்க எல்லாம் வந்திருக்காங்களா? வந்து நம்மளும் போயிடலாம். நமக்கு என்ன? சரி வா போலாம். வா. அந்தமி, இங்க எதுக்கு தேங்காய் உடைக்கிறீங்க? தேங்காய் உடைக்கிறதுக்கு தனியா இடம் கொடுத்திருக்காங்கல்ல. ரோட்ல எத்தனை பேர் நடக்கிறாங்க? யார் மேல பட்டுட்டு போகுது? படட்டுமா? பட்டு மண்டை உடையிட்டோம். அதுங்களை யார் ரோட்ல நடக்க சொன்னாங்க? ஐயோ, வேண்டாம். வாடா, வாங்க. ஐயோ, சின்ன தம்பி, எங்கடா போற? டேய், சொன்னா கேளுடா. வேண்டா, வந்துடுடா. சின்ன தம்பி, சின்ன தம்பி. ஐயோ, வந்துடுடா. ஐயோ, சின்ன தம்பி, சின்ன தம்பி. வந்துடுடா. ஐயோ, சின்ன தம்பி, சின்ன தம்பி, வந்துருப்பா, வந்துருப்பா. சின்ன தம்பி, சின்ன தம்பி, வேணாண்டா. ஐயோ, சின்ன தம்பி, சின்ன தம்பி, வேண்டாண்டா. இவன் என்ன பெரிய பயில் வாடமா? உன் மண்டையை உடைச்சிட்டான், அவன் மண்டையை உடைச்சிட்டு வர. சின்ன தம்பி, வேண்டாண்டா. வா, வாடா. ஏய், ஏய். வாடா. அம்மா, அறியாத பையன் ஏதோ தெரியாம பண்ணிட்டான். அத பெருசா எடுத்துக்காதீங்கம்மா, மன்னிச்சிடுங்கம்மா. என்ன சுத்தியும் வெள்ள, எனக்கு அமைஞ்ச வாழ்க்கையும் வெள்ள. உன் மனசு வெள்ளையா இருக்கும்னு தான் இத்தனை நாள் நம்பிக்கிட்டு இருந்தேன். உனக்கு எங்கேன்றா இப்படி ஒரு முரட்டுத்தனம் வந்துச்சு? அந்த அடியில நீ ஏன் அம்மான்னு வாத்தால கூப்பிட்டல, அப்போ உன் குழந்தைக்கு எப்படி இருக்கும்? இதெல்லாம் சொல்லி வராதுமா, தானா வரும். அந்த பொண்ணை பார்த்தாலே புருவத்தை எடுக்கிறவனையும் சிரிச்சா மீசை எடுக்கிறவனையும் நீ போட்டு அடிச்சிருக்க. அவன் அண்ணனுங்க உன்னை சும்மா விடுவானுங்களா? என்ன பண்ண போறானுங்களோ?
என்ன பத்தி அவங்களுக்கு தெரியும், அவங்க ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. சின்ன தம்பி உன்னை பெரிய வீட்டுல கூட்டிக்கிட்டு வர சொல்றாங்க. ஐயா ஐயோ, என் பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாதீங்க ஐயா. இவன் தேங்காய் உடைக்க தெரியாம உடைச்சி என் ஆத்தா தலைய காயப்படுத்திட்டாங்க. அந்த தேங்காய் உங்க தங்கச்சி தலை மேல பட்டிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? என்னென்ன எல்லாரும் பேசாம இருக்கீங்க? நீங்க எல்லாம் பெரியவங்க, என்ன அடிக்க போறீங்களா? உன்னை இங்க நான் வர சொன்னது அடிக்க இல்ல, வேலை கொடுக்க. இந்த பயல நான் வேலைக்கு வச்சது என் தங்கச்ச பாதுகாக்க. எப்ப நீ இவனையும் அடிச்சிட்டியோ நீ பெரிய வேலைக்காரன்டா. அண்ணா வியாபாரம், சும்மா இருங்கடா. போட 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 தண்ட பசங்களா. நந்தினிக்கு இனிமே நீதான் வேலைக்காரன். உன் வேலை என்னன்னா தினமும் ரூம சுத்தம் பண்ணணும், அன்னிங்க அவளை வெளியே கூட்டு போகும்போது கொடை பிடிக்கணும். எவனாவது அவளை பார்த்தான்னா அவன் கை கால வெட்டணும். பெரிய வீட்டுல எனக்கு வேலை கிடைச்சிச்சு, அப்ப அம்மா கிட்ட சொல்லிட்டு வரேன். அண்ணே நல்லா யோசிச்சு தானே முடிவெடுத்த. அவன் கிறுக்கன் தானே ஒழிய நல்லவன்டா. போடா போட.